ஹாய், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸ்நாக்ஸ்க்கு. அப்புறமா யோசிச்சு பானிபூரி செய்யலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். அதுக்காக புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியும் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பானி தண்ணி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமா சால்ட்டு, இதெல்லாம் ஃபைன் பேஸ்டா அரைச்சு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. நான் யூஸ் பண்ணும்போது தெரிச்சிருச்சு. இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு பண்ணிக்கோங்க. நீங்க புளி கூட ஆட் பண்ணலாம் பானி தண்ணிக்கு. நான் லெமன் போட்டிருக்கேன். டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு பானி தண்ணி. அதுக்கப்புறம் பொட்டேட்டோஸை பாயில் பண்ணி வச்சுக்கேன். அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். ஸ்மாஷர் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ரஃபா பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்மாஷ் பண்ணக்கூடாது, கூட நல்லா இருக்காது. அது கூட சில்லி பவுடர் அண்ட் சால்ட்டு, அந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்ய. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். வேற எந்த மசாலாவும் போடல. இதுவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனால் அது கூட கொஞ்சமா ஆனியன் போட்டிருக்கேன். அண்ட் நான் ரெடிமேடா பானி பூரி இருக்கும்ல, அதெல்லாம் கடையில வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாம் சூப்பரா பொரிச்சு எடுத்தாச்சு. அண்ட் இது கூட நம்ம செஞ்ச அந்த மசாலா பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பானி தண்ணி, இதை ஊற்றி சாப்பிட்டா சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க.